அன்புள்ள இதழின் தமிழ்நாடு லீடர்ஷிப் உச்சி மாநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, ஒன்றிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய பேரன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சிதம்பரம் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களே, தி வீக் இதழின் இயக்குனர் திரு ரியாத் மேத்யூ அவர்களே, தலைமை நிலை ஆசிரியர் திரு ஹர்ஷா மேத்யூ அவர்களே, முதன்மை செய்தி ஆசிரியர் திரு ஸ்டான்லி தாமஸ் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமை நிலைய செய்தியாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களே, பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். தென்னிந்தியாவின் முன்னணி இதழாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தி வீக் நடத்தக்கூடிய தமிழ்நாடு லீடர்ஷிப் சமிட் 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொடக்க உரை ஆற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட குடும்பத்தை சார்ந்த நம் சகோதர மாநிலமான கேரளத்தின் முன்னணி ஊடக குழுமமான மனோரமா குழுமத்தை தமிழ்நாட்டுக்கு நான் மனதார வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளையும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்களையும் இந்திய அளவில் எல்லாருக்கும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு மேடையை அமைத்து தந்ததற்காக முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கான என்னுடைய கனவு என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தின் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதுதான் என்னுடைய கனவு. நூற்றாண்டுக்கு முன்பு திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து தமிழர்கள் காண தொடங்கின கனவு, அதை நோக்கி எங்களுடைய பயணத்தில் கடந்த 5 ஆண்டு காலம் என்பது பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கு. எல்லா துறைகளையும் ஆல்ரவுண்டராக உயர்ந்திருக்கிறோம். எல்லா பகுதிகளிலையும் பரவலான சமச்சீரான எல்லோருக்குமான வளர்ச்சியை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் சாதித்து காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுதியில் தங்களுடைய வீட்டில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குன்னு கண்கூட பார்க்குறாங்க. அதனால தான் ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுது. தொடர்ந்து நீங்கள் எங்களோட திட்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அரசு பள்ளி மாணவர்களை உலக அளவில் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புகிற மாடல் ஸ்கூல்ஸ், விமான நிலையத்திற்கு இணையான பேருந்து நிலையங்கள், உயர் சிறப்பு மருத்துவமனைகள், மினி ஸ்டேடியம்ஸ், ஏழைகளுக்கு தரமான குடியிருப்புகள், இப்படி ஒவ்வொரு செக்டார்லையும் நாங்கள் செஞ்ச சாதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வட்டாரத்திலையும் புதிய தொழில் முதலீடுகள் மூலமாக முன்னணி நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வீட்டுமனை பட்டாக்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டால் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசின்னு எங்களுடைய திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடங்கி ஐநா அமைப்பு வர எல்லோரும் பாராட்டுறாங்க. கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூலமாக 75 லட்சம் வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு 3 கோடி மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய மேம்பாலங்கள்
பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கு. கிராம சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறோம். பெருநகர்களுக்கு நடுவே அழகிய பூங்காக்களை அமைக்கிறோம். அறிவு கோயில்களாக பிரம்மாண்ட நூலகங்கள் கட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் டைடல் பார்க் இருக்கணும் என்ற நோக்கத்தோட 2ஆம் நிலை மாநகரங்களில் கூட நியோ டைடல் பார்க், எல்காட் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு கூட அடுத்து ஒரு பெரிய ஃபின்டெக் சிட்டியை திறந்து வைக்க போகிறேன். அடுத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 5000க்கும் மேற்பட்ட புதிய வீடுகளை பயனாளிகளுக்கு நான் ஒப்படைக்க போகிறேன். வேளாண்மை துறை எடுத்துக்கிட்டால் உழவர்களுக்கு தனி பட்ஜெட் போட்டு விளைச்சலில் சாதனை படைச்சிருக்கிறோம். காலநிலை மாற்றத்தை மனசில் வச்சு அட்வான்ஸாக செயல்படுத்துறதுலையும் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்கிறது. துறையின் பெயர் மாற்றம் தொடங்கி காலநிலை மாற்ற இயக்கம், நிர்வாகக் குழு, காலநிலை மாற்ற உச்சி மாநாடுகளை கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். மாசில்லாத போக்குவரத்துக்காக மாநிலம் முழுக்க பஸ் பயன்பாட்டை அதிகரிச்சுட்டு இருக்கோம். எங்கள் மேலே பொய் பரப்பக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 4000க்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆட்சியே மகளிர் மற்றும் மாணவர்களுக்கான ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்காக தான் நிறைவேற்றப்பட்டு வருது. அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், காலை உணவு திட்டம், தோழி விடுதிகள் என நிறைய இருக்குது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த முத்திரை திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற வேறு எந்த மாநில அரசும் இந்தியாவில் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் சின்ன குளறுபடி குழப்பம் கூட இல்லாமல் தேவையானவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீட்டாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாரும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எல்லாமே கான்கிரீட் டெவலப்மெண்ட். அதனால தான் இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம்னு முதலையே சொன்னேன். அடுத்து நம்பர்ஸுக்கு வரேன். நாங்கள் இப்படி ஆல்ரவுண்டராக அடித்து ஆடுற காரணத்தினால தான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலம்னு தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசே பாராட்டு சொல்லியிருக்கு. நம்பர் 1 மாநிலம் மட்டும் இல்லை, இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டுன ஒன்லி மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியிலே மட்டும் இல்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய தனித்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின்னு அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்கள் திராவிட மாடல் அரசு. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நாங்கள் பண்ண சாதனைகள் எல்லாம் ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலே சாதித்து காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய நெருக்கடிகளை மீறி சாதிச்சிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டிலேயே 10 ஆண்டுகளுக்கான விஷனோட தான் நான் வந்தேன். ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள்னு 2031 வரைக்குமான தொலைநோக்கு குறிக்கோள்களை சொல்லிட்டு தான் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். நான் நினைச்சதை விட அதிக வேகத்தில் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில் வெளியான மாநில பொருளாதார அறிக்கையை கூட அதைத்தான் சொல்லுது. தமிழ்நாடு இதே வளர்ச்சியை தக்க வச்சுக்கிட்டா $1 மில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடையும்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னோட விஷனை ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளும் இதே மிஷன் மூடில் நாங்கள் உழைப்போம். என்னை பொறுத்தவரை மக்களின் தேவையறிந்து திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறேன். மக்கள் சொல்லுகிற குறைகளை மட்டும் இல்லை, எதிர்க்கட்சியை சொல்லக்கூடிய குறைகளையும் காது கொடுத்து கேட்டு அதை சரி செய்கிறேன். நேற்று மதுரை வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வாயில் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.
அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வழக்குன்னு வாதாடினாங்க. இந்த பணிகள் நாங்கள் இந்த ஒன்றிய அரசுகிட்ட சொல்லி இப்போதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து இருக்கிறார். இதை விட பெரிய காமெடியும் நேற்று மேடையில் அவங்க பேசும்போது நடந்துச்சு. என்னன்னா, பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு தெளிவாக சொன்னேன். இதை நான் சொன்னப்போ சில கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வர்றப்பவும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்திட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும். அந்த திராவிட மாடல் 2வில் எங்கள் ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். இந்த இனிய நிகழ்ச்சியில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய திவே குழுமத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.